60 நொடியில அடங்காத குழந்தையை அமைதிப்படுத்தும் கொரியன் முறை. உங்க பேபி தவறான ட்ரெஸ்ஸுக்காக கத்திட்டு இருக்காங்க. நீங்க சிவப்பு ட்ரெஸ் தான் கொடுத்தீங்க, ஆனா இது தவறான சிவப்பு. அந்த பழக்கமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. லாஜிக் வேலை செய்யாது. நீங்க சீக்கிரம் சரி செய்ய நினைச்சாலோ இல்ல கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலோ, அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆக நினைச்சாலும் நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். ஆனா இந்த பாப்ல தான் நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்க. 30 செகண்ட்ல முடிய வேண்டிய விஷயம் 10 நிமிஷம் ஆகிடும். ஆனா இந்த கொரியன் ஃபேமிலிஸ் நரம்பு மண்டலத்தை பத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தை கோபத்துல எரியும் போது ஊத்தி இன்னும் பெருசாக்காம எப்படி பூ வச்சு சாந்தமா குளிர வைக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்களும் டென்ஷன் ஆகி உடனே பதிலுக்கு கத்திட்டீங்கன்னா நீங்க மோசமான பேரண்ட் அர்த்தம். நீங்களும் ஒரு மனிதர். நம்மள பெரும்பாலானோர் வளர்ந்த போது இதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு கல்ச்சர் மட்டும் இந்த சிச்சுவேஷனை ரொம்ப பெஸ்டா ஹேண்டில் பண்றாங்க. கொரியன் ஃபேமிலிஸ்ல ஜாங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு கொரியன் பாட்டிமா தம் பேரை உடஞ்ச பொம்மைக்காக கத்துறத பாக்குறாங்க. அவங்க பேச மாட்டாங்க, கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த குழந்தையோட பக்கத்துல உட்காருவாங்க, அவங்க முதுகுல கை வைப்பாங்க. சில செகண்ட்ஸ்க்குள்ள அந்த குழந்தையோட அழுகை மாற ஆரம்பிக்கும். ஒரு புயல் கடந்து போற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் ஜாங் ஆக்ஷன். கொரியன் பேரண்ட்ஸ் எமோஷன்ஸ் உடனே சரி செய்ய நினைக்க மாட்டாங்க. முதல்ல அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா குழந்தைய பதட்டப்படுவாங்க. உங்க குழந்தையின் பிரெயின் இன்னும் தனியா அமைதியாக கத்துக்கல. அதனால அது உங்க நரம்பு மண்டலத்தோட சிங்க் ஆகும். ஸ்லோ பிரசன்ஸ் குயிக் பிக்சஸை விட ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். அதுதான் இப்ப நம்ம கத்துக்க போற ஃபவுண்டேஷன். இந்த மெத்தடுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதுதான் தி ஜாங் பாஸ். இப்போ நம்ம 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். டைமிங்கோட ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுதுன்றத நீங்க பார்த்ததும் ஏன் கொரியன் பேரண்ட்ஸ் ஏன் அசைக்க முடியாதவங்களா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். ரெடி? 60 செகண்ட்ஸ். இதுதான் நமக்கு தேவை. வாங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, உங்க எனர்ஜியும் உடம்பையும் லோ பண்ணுங்க. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர போகுதுன்னு தெரிஞ்ச உடனேவோ ஆல்ரெடி அது நடந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரே நேரத்துல 3 விஷயம் பண்ணணும். ரியல் பிரீத் எடுங்க. செகண்ட், உங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேர்ட், குழந்தையோட ஐ லெவலுக்கு போய் உட்காருங்க. டவர் மாதிரி மேல நிக்காம அவங்க லெவல்ல மீட் பண்ணணும். இது செய்யும் போது ஒரு ஷிஃப்ட் நடக்கும். உங்க குழந்தையின் மூளை இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் சேஃப் தான், இந்த மனிதர்னால எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, இவங்க என் கூட தான் இருக்காங்க. அமெக்டலா, அதாவது மூளையில இருக்கிற fear center டவுன் ஷிஃப்ட் ஆகும். இப்போ 10 செகண்ட்ஸ் டன், இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கு. ஸ்டெப் 2, அமைதியான கனெக்ஷன். இப்போ நீங்க அவங்க ஐ லெவல்ல இருக்கீங்க. இன்னும் எதுவும் பேசாதீங்க. ஜென்டிலா ஐ கான்டாக்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ரொம்ப கிரவுண்டடா இருக்கீங்கன்னு, அவங்க மேல எந்த கோபம் இல்லைன்னு, அவங்க கூடவே இருக்கிறீங்கன்றதும் அவங்க உணரட்டும். அவங்க லிட்டரலி உங்க எனர்ஜி கூட சிங்க் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 3 to 5 செகண்ட்ஸ் வார்த்தைகள் இல்லாம அவங்க கூட சேர்ந்து மூச்சு விடுங்க. இன்னும் 45 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஸ்டெப் 3, ஜென்டில் டச். இன்னும் வார்த்தைகள் வேண்டாம். நீங்க சாஃப்டா அவங்க கையை பிடிக்கலாம், தோள்பட்டை அல்லது முதுகுல கை வைக்கலாம். சில குழந்தைங்க உடனே அதை ஏத்துப்பாங்க, ஆனா சிலருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். சிலர் டச் கூட வேணாம்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஓகே தான், எது நடந்தாலும் ஏத்துக்கோங்க. இங்க ஆனா குறிக்கோள் ஒண்ணுதான், அவங்க உங்க பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும். நியூரலஜிக்கலா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? உங்க காமான ஸ்டெடி டச் அவங்க மூளையில ஒரு மெசேஜ் அனுப்புது. இதுவும் கடந்து போகும், நான் சேஃப், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பல கோபம் இந்த ஸ்டேஜ்ல படிப்படியா புரிய ஆரம்பிக்கும். அவங்க சின்ன உடம்புல இருந்து டென்ஷன் வெளியேறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ்ல மோஸ்டா குழந்தைங்க சண்டை போடுறத நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஃபைனலி அவங்க கவனிக்கப்பட்டுட்டாங்க. ஒரு ரியல் லைஃப்ல இது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? ஜாங் பாஸ் இல்லாம என்ன நடக்கும்? உங்க குழந்தையோட தோசையை தப்பா பிச்சிட்டீங்க, உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்வீங்க? இப்படி ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாத, அதே டேஸ்ட் தான். உடனே அவங்க ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்போ ஜாங் பாஸோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறீங்க. அதே தோசை பிரச்சனை, ஆனா நீங்க இப்போ ஒரு ரியல் பிரீத் எடுக்கிறீங்க. சாஃப்டா அவங்க ஷோல்டர்ல கை வைக்கிறீங்க. நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவங்க ஷோல்டர் கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க இன்னும் அழுதுட்டே இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி ஏற்கனவே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஸ்டெப் நம்பர் 4, ஃபீலிங்ஸ்க்கு பெயர் கொடுங்க. இப்போதான் நீங்க பேச போறீங்க. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்ல ஒரு பெரிய லெக்சர் கிளாஸோ எடுக்க கூடாது. நீங்க சிம்பிளா விட்னஸ் பண்றீங்க. நீ இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்க, எனக்கு புரியுது, உனக்கு தோசை முழுசா வேணும், ஆனா அது இப்ப கட் ஆகிடுச்சு. சிம்பிளா சொல்லுங்க. வாய்ஸ்ல ஜட்மெண்ட் இருக்க கூடாது. உன் மேலதான் தப்பு, ஏன் மேலதான் தப்புன்னு இங்க எந்த ஆர்குமெண்ட்டும் இருக்க கூடாது. ஜஸ்ட் நீங்க அவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை நீங்க வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்துறீங்க. இங்கதான் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க குழந்தை நீங்க திட்டி அவங்களை கரெக்ட் பண்றதா ஃபீல் பண்ணல, அவங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டதா ஃபீல் பண்றாங்க. ஒரு குழந்தை எப்போ நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்களோ அப்பவே தொடர்ந்து கத்தணும்ன்ற ஃபீலிங்ஸ் குறைய ஆரம்பிக்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ உங்க குழந்தை உடஞ்ச பொம்மைக்காக கத்திட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 3 வரைக்கும் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, இந்த பொம்மை உடஞ்சு போயிடுச்சு, அதனால நீ ரொம்ப சேடா இருக்க, இப்ப அழுகை இன்னும் அதிகமாகலாம். அது நல்ல விஷயம் தான். அதுதான் எமோஷனல் ரிலீஸ். அவங்களோட நரம்பு மண்டலம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டெப்புக்கு 10ல இருந்து 15 செகண்ட்ஸ். இப்போ மிச்சம் 15 செகண்ட்ஸ் இருக்குங்க. ஸ்டெப் 5, சேர்ந்து மூச்சு விடுது. கடைசியா அவங்கள ஃபைனல் மொமெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுங்க. இன்விடேஷன் கமெண்ட்ல இல்ல, இன்விடேஷன். பாப்பா நம்ம சேர்ந்து சில பிரீத் எடுக்கலாம். நீ ரெடி ஆனதும் இவ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சேர்ந்து பார்க்கலாம். கவனிச்சிங்களா? டுகெதர். நீங்க அவங்களை காம் டவுன் ஆக சொல்லிட்டு அவங்களை நீங்க தனிமைப்படுத்தல, நீங்க இன்னும் அவங்க கூடவே தான் இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க குழந்தைக்கு கத்துக் கொடுக்குதுங்க. நான் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தாலும் நான் தனியா இல்ல, நாங்க இதை சேர்ந்து கடந்து போக போறோம். இப்போ அடம் பிடித்தல் சாஃப்ட் ஆகிடுச்சு,
பிரான்டிக்கா இருந்த இன்டென்சிட்டி மேனேஜபிளா மாறிடுச்சு. அலோனா இருந்த ஃபீலிங் கனெக்டட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த 60 செகண்ட்ஸ் டன். இந்த 60 செகண்ட்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவறத நிறுத்திட்டீங்க. உங்க பாடி சேஃப்டி சிக்னல் கொடுத்துச்சு. உங்க குழந்தையோட உணர்வுகள் கூட சண்டை போடாம அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டீங்க. அவங்க மன அழுத்தமான நிலை உங்க அமைதியை பார்த்து மெதுவா அமைதியாயிடுச்சு. ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நீங்க அவங்களோட கோபத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணல, அவங்க மூளை ஒரு புதிய பேட்டர்னை கற்றுக் கொடுத்திருக்கீங்க. உங்க குழந்தைக்கு தாங்க முடியாத எமோஷன்ஸ் வரும்போது அவங்க மூளையில இருக்கிற எமோஷனல் பகுதி லாஜிக் திங்கிங் முழுசா டேக் ஓவர் பண்ணிடும். இந்த நேரத்துல அறிவுரை வேலை செய்யாது, எந்த எக்ஸ்பிளனேஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இந்த சேஃப்டி சிக்னல்ஸும் காம் பிரசன்ஸும் தான் அவங்கள ரீச் பண்ணும். ஒன்ஸ் அவங்க சேஃபா ஃபீல் பண்ண உடனே அந்த லாஜிக்கல் திங்கிங் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்களால திங்க் பண்ண முடியும், அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியும். இப்பதான் உண்மையிலே கத்துக்க ரெடி ஆகுறாங்க. ஆனா உண்மையான பே ஆஃப் இன்னும் பெரியது. நீங்க அவங்க மூளையோட எமோஷன்ஸை இப்படி ஹேண்டில் பண்ணும்போது புதிய இணைப்புகள் உருவாக்கிட்டு இருக்கணும். காலப்போக்கிலயோ இல்ல சில நாட்கள்லயோ இந்த அடம்பிடிக்கிற குணம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்றதுனால இல்லைங்க, அவங்க மூளை இந்த புதிய விஷயத்தை கத்துக்கிறதுனால. இது ஆபத்தான சூழ்நிலை இல்ல, என்னால இதை கடந்து மூவ் ஆன் ஆக முடியும். இந்த பேட்டர்ன் தொடர்ந்து அவங்க மூளையில பில்ட் ஆகும். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இது உடனே ஒர்க் அவுட் ஆகலன்னா இப்ப உண்மையிலேயே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப டே 1 நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்றீங்க. ஆனா உங்க குழந்தை இன்னும் சத்தமா கத்துறாங்க. ஏன்னா அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்போதான் நம்ம கத்துன உடனே அவங்க சேர்ந்து பதிலுக்கு கத்துவாங்களே, என்ன நடக்குது இன்னைக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆவாங்க. நீங்க இப்போ வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அவங்க ஆனா கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இதுதான் டீச்சிங் மூமெண்ட். இதை ஃபெயிலியர்னு இன்டர்பிரட் பண்ணாதீங்க. இப்போ டே 3 அழுகையோட சத்தம் வேற மாதிரி இருக்கும். லெஸ் பிரான்டிக்கா, மோர் ரிலீஃப் மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க இந்த பேட்டர்னை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ டே 5 உங்க குழந்தைக்கு இன்னும் அழுக வரும், ஆனா ரெக்கவரி டைம் பாதியா குறையும். அவங்க அமைதியான பிறகு உங்களை தள்ளி வைக்காம அரவணைப்பு கேட்டு உங்ககிட்ட ஓடி வருவாங்க. இது மேஜிக் இல்லைங்க, இதுதான் பேட்டர்ன் ட்ரைனிங். பேட்டர்ன்ஸ்க்கு பர்ஃபெக்ஷன்ஸ் தேவையில்லைங்க, கன்சிஸ்டன்சி தான் தேவை. நீங்க ஒரு நரம்பு மண்டலத்தை ரீட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ரியாக்ஷன்ஸ்க்காகவே ஒயர் கனெக்ட் ஆகி இருந்த நரம்பு மண்டலத்தை புதுசா ரீஒயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ரியாக்ஷன்ஸோட தான் மீட் பண்ணிருக்காங்க. இந்த ரீஒயரிங்க்கு ரிப்பிட்டேஷன்ஸ் தேவை. ஆனா பெரும்பாலான பேரண்ட்ஸ் 3 ல இருந்து 5 நாட்களுக்குள்ளேயே ஜென்யூனான ஒரு ஷிஃப்ட் எதிர்பார்க்கறாங்க. ஜென்டிலான அசிஸ்டன்ட் பிராக்டிஸே போதும். உண்மையான கண்ணால பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் நீங்க கூடிய சீக்கிரமே பாப்பீங்க. 6 மாசம் கழிச்சு இது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? உங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க, பேக கீழே தூக்கி போடுறாங்க, அப்புறம் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அழறாங்கன்னு கூட உங்களுக்கு இன்னும் தெரியல. இதுவே நீங்க பழைய பர்சனா இருந்தா எப்படி கேட்டிருப்பீங்க? என்ன ஆச்சு, ஏன் அழுகுற, வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க சிம்பிளா கீழே உட்காருங்க, ஒரு பிரீத் எடுக்கிறீங்க, அவங்க முதுகுல கை வைக்கிறீங்க, அப்புறம் வெயிட் பண்றீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சில செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க மடிக்கு தவழ்ந்து வருவாங்க. அதுக்கப்புறம் முழு ஸ்டோரி வெளில வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை கேம்ல சேர்த்துக்காதது, அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட பிக் ஃபீலிங்ஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 60 செகண்ட்ஸ் மூமெண்ட்ல நீங்க மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது டாண்ட்ரம் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நம்பிக்கை. குழந்தை உங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட். இதுதான் எமோஷனல் செக்யூரிட்டி, அவங்களோட ஃபியூச்சர் பர்சனாலிட்டிக்கு ஒரு அடித்தளம். உங்க குழந்தையோட அடம் பிடிக்கிற குணம் கம்மியாகிறது மட்டும் இல்ல, ரொம்ப ரேராவும் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்க. பெரும்பாலான குழந்தைங்க எப்போதுமே கத்துக்காத அந்த விஷயம். இதனால குழந்தைங்க மனசுல ஒரு நம்பிக்கை உருவாகும். நான் எவ்வளவு அப்செட்டா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவோ இல்ல அப்பாவோ என்னை விட்டு போக மாட்டாங்க. நான் அழுதாலும் ரொம்ப கோவப்பட்டாலும் என்னை இன்னும் நேசிப்பாங்க. இந்த மாற்றம் முதல்ல சின்ன சின்ன விஷயத்துல தெரியும். அப்செட் ஆன உடனே உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. கத்துறதுக்கு பதிலா எதுவோ அழ ஆரம்பிப்பாங்க. இது ஒபீடியன்ஸ் இல்ல, இது ட்ரஸ்ட். முன்னாடி 15 நிமிஷத்துக்கு நீண்ட அந்த டாண்ட்ரம் இப்ப 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும். முன்னாடி அதிகமா கோவப்பட்ட குழந்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக ஆரம்பிச்சிடும். அவங்களோட சின்ன பிரெயினும் பாடி ஒரு புதிய வழியை கற்றுக்கொள்ளும். அப்போ நீங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்காம அமைதியா நிற்க ஆரம்பிப்பீங்க. உங்க குழந்தைக்கு தேவைப்படும் அமைதியா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அதோட ஃபியூச்சர்ல எதுக்கும் பயப்படாம எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகவும் ரொம்ப செக்யூர் ஆகும் ஆன ஒரு மனிதரா குழந்தையும் வளர ஆரம்பிப்பாங்க. அதனால இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். அடுத்த தடவை உங்க குழந்தை இப்படி அடம் பிடிக்கிறாங்கன்னா, ஏன் அந்த சம்பவம் இன்னைக்கு கூட நடக்கலாம், ஒரு விஷயம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. உடனே பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, உடனே நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க, உடனே கண்ட்ரோல் பண்ணவும் முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. உங்க குரலையும் பாடி லாங்குவேஜையும் மெதுவாக்குங்க. அவங்க கண்களை பார்த்து மெதுவா தோல்ல கை வைங்க. அப்புறம் ஃபீலிங்ஸ்க்கு தயார் கொடுங்க. சேர்ந்து ஆழமான மூச்சு விடுங்க. இந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு வேகமா மாற்றம் வருதுன்னு கவனிங்க. ஆரம்பத்துல சொன்ன அந்த சிவப்பு சட்டை ஞாபகம் இருக்கா? ஆனா அது இன்னும் தவறான சிவப்பு கலர் சட்டை தான். தோசையும் தப்பாதான் கட் பண்ணிட்டீங்க, பொம்மை இன்னும் உடைஞ்சுதான் போயிருக்கு. ஆனா உங்க குழந்தை ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கொள்வாங்க. நான் எவ்வளவு பெரிய கோபத்துல இருந்தாலும் என் பேரண்ட்ஸ் என் கூட தான் இருப்பாங்க. நான் ஓகே இல்லாத நேரத்திலயும் நான் சேஃபா இருக்கேன். இதுதான் எல்லாத்தையும் மாத்தும் விஷயம். உங்க குழந்தை எல்லா டாண்ட்ரமையும் நினைவுல வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட கஷ்டமான நேரத்துல நீங்க அவங்களுக்கு எப்படி உணர வைக்கிறீங்கன்றத மட்டும் நினைவுல வச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு தேவைப்படுற அந்த அமைதியா நீங்க இருக்க தேர்வு பண்ணுங்க.
அடுத்த 60 செகண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா இந்த அப்ரோச் மெதுவா உங்களையும் உங்க குழந்தையும் சூப்பரா மாத்தும்.